கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அன்பானவர்களே, இந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி இதில் எழுதுகிறார். நிறையா விஷயங்கள் இஸ்ராயேலின் மக்களுக்காக அவர் பேசும்போதும் சரி, வாதாடுகிற போதும் சரி, இஸ்ரேல் மக்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிற போதும் சரி, நிறையா விஷயங்களை நிறைய இடத்துல கடவுள் வாக்குத்தத்தங்களாக நிறையா விஷயங்களை சொல்கிறார். ஆனால் இந்த வேதத்தை நாம் எப்போ முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அப்பொழுது இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு சொந்தமானதாக இருக்கிறது. நமக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்ததாக இருக்கிறது. அப்படி ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்குறோம். என்னென்னு, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். இப்போ நாம் என்ன நினச்சிருக்கிறோமோ அது மாதிரியே நடக்குமா. அடுத்து சொல்கிறாருங்க, நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும், நான் நிலை நிறுத்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அப்போ கர்த்தர் என்ன நினைத்திருக்கிறாரோ அது நடக்கும், கர்த்தர் என்ன நிர்ணயித்திருக்கிறாரோ அது நிலை நிற்கும். அதுதானே உண்மை. கர்த்தர் தானே சொல்கிறாரு, நான் என்ன நினச்சிருக்கிறேனோ அது நடக்கும்னு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் நினைத்திருக்கிறாரோ அது நடக்கும். நமக்கு எது கிடைக்க வேண்டும் என்று, நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் நிர்ணயித்திருக்கிறாரோ அது நிலை நிற்கும். சரி, இப்போ என்ன கர்த்தர் என்ன நினச்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்தில் நாம் எல்லார போல இல்லாமல் ஒரு வித்தியாசமாக வாழணும்னு அவர் நினைக்கிறார். சரி, வித்தியாசமான வாழணுன்னா என்ன? நாம் அதாவது நம்முடைய நடை உடை பாவனையில் ஒரு வித்தியாசம், நாங்கள் கடவுளோட பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த ஆணவ போக்கு அப்படி இல்லாமா? இல்லை, எளிமையாக வாழணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எளிமையாக இருக்கணும். எப்படி எளிமையாக இருக்கிறதுனா, மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், மற்றவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளணும், மற்றவர்கள் நம்மை பார்த்து இவர்கள் கடவுளின் பிள்ளைகள் என்று சாட்சி சொல்லணும் அப்படின்னு தான் கடவுள் நினைக்கிறார். ஏன்னா இவர்கள் என்னுடைய ஜனங்கள், என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தில் கடவுளோட பிள்ளைகளை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். அந்தப்படி அவர் என்ன நினைக்கிறார்னா, நம்ம இப்படியெல்லாம் வாழணும்னு அவர் நினச்சிருக்காரு இல்லையா? அப்போ நாம் கடவுளிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்குற போது அது நடக்கும். அதை தான் இங்கே சொல்கிறார், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். உங்களை குறித்து நான் அப்படி நினச்சிருக்கிறேன், நீங்கள் உங்களை என்னிடத்தில் ஒப்படைப்பீர்களேயானால், நீங்கள் உங்கள் இருதயத்தில் எனக்கு இடம் கொடுப்பீர்களேயானால், நான் என்ன நினச்சிருக்கேன்னு அது நடக்கும். நீங்கள் எளிமையாக வாழ்வீங்க, நீங்கள் சமாதானமாக வாழ்வீங்க, நீங்கள் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யமாக வாழ்வீங்க, எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. பணத்தை வச்சுக்கிட்டு பணம் நிறையா சேர்த்து நாம் பெரிய பணக்காரங்கிற அந்த திமிரில் வாழ்கிறதில்ல வாழ்க்கை. ஐஸ்வர்யமான வாழ்க்கைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதுக்குமே இறந்து திங்காமல் எல்லாவற்றிலும் போதும் என்கிற மன திருப்தியோடு வாழ்கிற வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஐஸ்வர்யமான வாழ்க்கை. அதுதான் ஆண்டவர் நம்மை குறித்து நினைத்திருக்கிற வாழ்க்கை. ஐஸ்வர்யவான்னா ஒரு பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன், லட்சாதிபதி அப்படிலாம் நினைக்காதீங்க. சமாதானத்தில் அவன் கோடீஸ்வரன், ஐஸ்வர்யவான். தான தர்மம் பண்ணுவதில் அவன் ஐஸ்வர்யவான், மற்றவர்களை உபசரிப்பதில் அவன் ஐஸ்வர்யவான். இப்படி என்னுடைய மகன் இருப்பான் என்று அவர் நினைச்சிருக்கிறார். நாம் அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமேயானால் நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும். அது கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது, அவர் நிர்ணயித்தனபடியே நிலை நிற்கும். அவர் நிர்ணயிச்சிட்டார், இவன் என்னுடைய மகன்,
இவனை நாம் பரலோகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும், இவன் பரலோகத்தின் பிள்ளையாக இருக்கணும், பிதாவினோட மடியில் இவன் அமர்ந்திருக்க வேண்டும் என்று நம்மை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன நினைச்சிருக்கிறாரோ அது நிலைநிற்கும். ஆமாம் அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. மனிதர்களாக வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கை ஒன்றும் பெரிய வாழ்க்கை இல்லை. இந்த உலகத்தில் வாழ்கிற போது பிசாசின் பிடிகளெல்லாம் நம்மை நெருக்குகிற போது அதிலிருந்து நாம் நம்மை காத்து கொண்டு முழுமையாய் நாம் கடவுளிடத்தில் நம்மை ஒப்படைத்து வாழ்கிற போது அவர் நம்மை குறித்து என்ன நினைத்திருக்கிறாரோ அது நடக்கும். நமக்கு என்ன நிர்ணயிச்சிருக்கிறாரோ அது நிலை நிற்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அன்பானவர்களே, உங்களையும் என்னையும் குறித்து கடவுள் என்ன நினைத்திருக்கிறார், உங்களுக்கும் எனக்கும் கடவுள் என்ன நிர்ணயித்திருக்கிறார் அப்படிங்கிறத தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்ம கேட்கணும். ஆண்டவரே, என்னை குறித்து நீங்கள் என்ன நினச்சிருக்கிறீங்க, எனக்கு என்ன நிர்ணயித்து வச்சுருக்கிறீங்க, எனக்கென்று ஒன்றை நீங்கள் நிர்ணயம் பண்ணியிருக்கிறீங்களே, இந்த உலக வாழ்க்கை தான் அல்லது எனக்கு சாபந்தான் பாவந்தான், இல்லை உனக்கு நித்திய ஜீவன் கொடுக்குறேன் அப்படின்னு ஏதாகிலும் ஒன்றை நிர்ணயித்து வைத்திருப்பீர் அல்லவா, அதை என்னவென்று நீர் எங்களுக்கு காண்பியும் என்று ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம அமர்ந்து ஜெபிக்கிற போது நிச்சயமாகவே கடவுள் நமக்கு நன்மையானதாய் நிர்ணயித்திருப்பார் என்பது தான் உண்மை. ஏன்னா ஒருவனும் கெட்டு போகக்கூடாது. அன்பானவர்களே, உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவர் நினைத்திருப்பது நாம் அவரோட பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். அது நடக்கும். அதற்கு பிறகு நமக்கு ஒரு சமாதானமான சந்தோஷமான நித்தியமான வாழ்க்கையை அவர் நமக்கு நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அதுவும் நமக்கு நிலை நிற்கும். கவலைப்படாதீங்க. கடவுள் நம்மை குறித்து நிச்சயமாகவே நன்மையான காரியங்களை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அது நிறைவேறும் காலம். கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்படைச்சிருங்க, நிச்சயமாக அது நடக்கும். அன்பானவர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு இதை அனுப்பி கொடுங்க. ஏன்னா அனுதின உணவுங்கிற இந்த ஒரு சின்ன ஊழியத்திற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. கடவுளே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை குறித்து என்ன நினைத்திருக்கிறீரோ அது நடக்கும்படியாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க. நீர் எங்களுக்கு எதை நிர்ணயித்திருக்கிறீரோ நாங்கள் அதை நிலைநிறுத்தி கொள்ள நீர் எங்களுக்கு பலனையும் ஞானத்தையும் கடவுளுடைய ஆவியையும் நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு அதன்படி இந்த உலகத்தில் ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எதை நீர் நிர்ணயித்து வைத்திருக்கிறீரோ அதை காண்பியும். நீர் எங்களுக்கு நிர்ணயித்து வைத்திருப்பதை நாங்கள் நிலைநிறுத்தி கொள்ள நீர் எங்களுக்கு ஞானத்தை தாரும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து நாங்கள் சாட்சிகளாக இருக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.